நீங்கள் அருணாச்சலம்னு ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் வந்து அதில் நடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் ஒரு கதை சொல்லுவார் உங்களுக்கு, நீங்கள் வந்து அதில் நடிங்க அப்படின்னோடனே, இல்லை தம்பி இருக்கட்டும் அப்படின்ட்டு சங்கோஜப்பட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம்மா ஆச்சுமா, நீங்கள் நடிங்கம்மா, நீங்கள் நடிக்கிறீங்கம்மா அருணாச்சலத்தில், போங்கம்மா, கன்ஃபார்ம்டாக நடிக்கிறீங்க, இந்த கேரக்டர் நான் டேரக்டர் சொல்லி நடிக்க சொல்கிறேம்மா அப்படின்னோடனே, டேரக்டர் சுந்தர் சின்னு நினைக்கிறார் படத்துக்கு, அவர் போய் ஒரு மனோரமாக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு, இந்த கேரக்டர் பண்ணுறீங்கம்மா அப்படின்னும் போது, எந்த கேரக்டர்னா வடிவுக்கரசி கேரக்டர். அருணாச்சலத்தில் வடிவுக்கரசி கேரக்டர் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி மொட்டை போட்ட மாதிரி கொஞ்சோண்டு முடி வச்சுட்டு ஒரு கூனி கிளை மாதிரி ஒரு சகினி மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் சுந்தர் சி சொல்லியிருக்காரு, இது நீங்கள் பண்ணுங்கம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ மனோரமாவே என்ன சொல்லியிருக்காங்க, ரஜினிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி, தம்பி வந்து ஆல்ரெடி நான் உங்களை திட்டிருக்கேன்னு உங்கள் ஆடியன்ஸ்லாம் வந்து என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, பயங்கர ஒரு வருத்தத்தில் இருக்காங்க, இப்போ இந்த படத்தில் எடுக்க போகிற இம்மீடியட்டான படத்தில் வந்து நான் வந்து அருணாச்சலம் படத்தில் அந்த வடிவுக்கரசி கேரக்டர் பண்ணேன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும் தம்பி, வேண்டாம் தம்பி, என்னை பயங்கரமாக திட்டுவாங்க, நீங்கள் வேற ஒரு கேரக்டர் கொடுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் ரஜினியை சுந்தர் சியை கூப்பிட்டு, இல்லை மனோரமாக்கு வேற கேரக்டர் கொடுத்துருங்க, பார்த்துருப்பீங்களா வேற ஒரு நல்ல கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அப்புறம் அந்த படத்தை மனோரமா பண்ணாங்க.